மன்னன் அவர்களுக்கு விருதை திரும்ப பெற்றது. நான் மன்னனை கடுமையாக சாடுறேன். உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா? உனக்கு அதுக்கு இந்த விருதுனால நீ என்ன பெருமையடைய போற? உனக்கு பாராட்டுற காலம் வருது. உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டார் அவர்? எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க? இதுதான் உங்கள் ஜனநாயகமா? இதான் உங்கள் மாண்பா? பாரபட்சமாக உங்கள் கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர், இல்லைன்னா இல்லை. என்னை கேட்டால் அந்த பாராட்டு மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை. மன்னனுக்கு அது அவசியம் இல்லை. அசாமில் மாட்டு இறைச்சி வேற இறைச்சி கொடுப்பாங்க. மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு 2 கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க. முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்க, நீ யாரு முதல்ல சொல்லு. என் உணவை உறுதி செய், பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய். அடிப்படை அறிவு வேணாமா? நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்னால. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. அதுக்கு பதில் இருக்கா? என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட? அப்ப நீ எதுக்கு? நான் என்ன கறியும் திம்பே, பன்னிக்கறி திம்பே, பாம்பு கறி திம்பே, மாட்டுக்கறி திம்பே, ஆட்டுக்கறி திம்பே, பூனைக்கறி திம்பே, எதையும் திம்பே. என் பசி உனக்கு என்ன தேவைப்படுது? நாகாலாந்தில் நாய்க்கறி திங்கிறான், போய் கேள. உணவு என்பது என் உரிமை. உடை என்பது, மொழி என்பது, வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை. அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன். நீ அதை திங்காத, இதை திங்காத. வேற நீ வெள்ளை பூண்டு திங்க மாட்ட, நீ வெங்காயம் திங்க மாட்ட. நான் தான் கேட்குறேன்னா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறதில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மாட்டுக்கறி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மாடு புனிதம் தானே, நான் திங்கக்கூடாது நானே. நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க. எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற? உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது நானா, நாட்டின் பிரதமரா? ஊரானுக்கு ஊட்டி விடுவா, உள்ள வந்து என்ன கொண்டு விடுவீல? இதான் உங்க தர்மமா? இது கர்மமா? அது என்ன கொடுமை இது? எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள், ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு? அது அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்கிற காசு நிக்குது. கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா? சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய நீ முதல்ல. எவ்வளவு நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க? இது ஒரு கேடுகட்ட கேவலம். இதெல்லாம் ஒரு அரசியல். மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க? எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற? ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு. கேவலம் இதெல்லாம். மாட்டுக்கறி திங்கிறாங்க, அதை தடை செய்யறது, இதை தடை செய்யறது. அதே போல் ஐடிபிஎல் இந்த குழாய், எண்ணெய் குழாய் ஒன்று போட்டு சொல்லுவாங்க. விவசாயிகள் பல்வேறு போராட்டம் பண்ணிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை. ஆனால் அவங்க முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயிகள் தினம் அதெல்லாம் 30 வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது. இங்கேருந்து அது கோவாக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே போகுது. அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம், நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம். அன்னைக்கு நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க. கேட்டால் அங்கெல்லாம் அது மேடும் பள்ளமாக இருக்குது, இங்கே சமதளமாக இருக்குன்னு. என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? சொல்லுங்கள், அதுதான் பிரச்சனையா? நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா? அப்படியே கொண்டு போயிருந்தாங்க கேட்டால் சொல்லு. நீ விளைநிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற. இங்கே கீழே எரிவாயு போகுது, மேலே உயர் அழுத்த மின்கோபுரம் போகுது. நான் என்னென்ன விவசாயம் பண்ணுறது? எப்படி பண்ணுறது? அப்போ இது நீ பதிச்சிரு பார்ப்போம். நீ பதிச்சிரு. வேற பேசிட்டு நேரம் இல்லை. நீ அப்புறம் பார்ப்போம்.